மதுரை வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில் தெப்பக்குளம். இது சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்காக மண் தோண்டப்பட்ட இடம்தான். பள்ளமாக இருந்த இந்த இடத்தை திருமலை நாயக்கர் அவர்கள் தெப்பமாக வடிவமைத்து கோவிலுடன் இணைத்து இது அன்று முதல் மாரியம்மன் தெப்பக்குளம் என்று பெயர் பெற்றது. இதன் நடுவில் நீராழி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோவில் உள்ளது. அக்காலத்தில் சுரங்க குழாய்கள் மூலமாக வைகை நதி நீர் தெப்பக்குளத்திற்கு வருமாறு இணைப்பு உள்ளது. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தெப்பக்குளம். இதன் சிறப்பம்சம் காடுகளில் மட்டும் வளரும் நாகலிங்க மரம் உள்ளது. இந்த மரத்தில் இருக்கும் பூ 4 இதழ்கள் நாகம் போலவும் பூ சிவலிங்கம் போலவும் இருக்கும். இது சிவனுக்கு மிக உகந்த பூ. வருடத்திற்கு ஒரு முறை தெப்பத் திருவிழா இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது.